நானும் வரம்பட்டு
வந்த சபையோ கண்ணா
ஐயா
அழிப்பதற்காக மும்மூர்த்திகள் ஒன்றாக கூடி வல்லவ சுரமா ஒரு குழந்தையை பிறவி செய்து போட்டார். குழந்தையின் ரத்தத்தை காலையை கேட்டு ஒன்றுமாகி கண்மணியை கையிலிருந்து கவசம் கலந்து கொம்புக்கள் எடுத்து ஊட்டினார். கடவுள் அங்கே பிரசன்னமானார். அதே வண்டுமாரிசி மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசி என மூவாசி வெளுத்த முனிவனை கையில் ஏதடா குழந்தையினார். சுவாமி எனக்கு தெரியாது. பாலகன் எங்கிருந்தோ வந்தானே வண்டு மகாரிசி சொல்லும் போது ஆண்டவன் கடகடகடவனை செலுத்தி விட்டு மறைந்தார். வண்டு மகாரிசி கோபத்தோடு பிள்ளைய பார்த்தா, அடே பாலகா, உன்னால என் கவசே கட்டு விட்டது அடைந்து விட்டது என்று அந்த பிள்ளைக்கு ஒரு சாபம் கொடுத்தார். அந்த வண்டு மகாரிசி அந்த பிள்ளைக்கு கொடுத்த சாபம் தான் சாஸ்தாங்கத்தின் தலைப்பே. அதுதான் என்ன சாபம்? அடே பாலகா, யார் ஏவனால் என் தவசை கிடைத்தாலும் அவர்களுக்கு நீ நேர் விரோதியாகி இறுதி முடிவுடும் சரிதமும் அழியப்பெறுவது அப்படின்னு சாபம் கொடுத்தாரு. புள்ளைய வச்சுட்டு கையில் வச்சு கொண்டுட்டே இருந்தேன். பாதாளத்தில் இருந்தார். பாதாளத்தில் எரிந்த அதாவது தாய் தகப்பன் 2 பேர் இருக்காங்களே, ஒரு பிள்ளைக்கு 9 பிள்ளை விட்டாலும் சொல்லுவாங்க. எத்தனை பிள்ளைகளை விட்டாலும் முதல் பிள்ளைக்கு என்ன பாசம் கொடுத்தாங்களோ அது கடைக்குட்டி பிள்ளை வரைக்கும் பாசத்தை கொடுத்துருவாங்க. அந்த காலத்துல நம்ம பேரப்பட்ட காலத்துல 10, 15, 16 வரைக்கும் பெற்றிருக்காங்க. இப்போ ஒன்று பெற்றிருக்கு, பொண்ணு வரைக்கும் 3 மாசம். அப்பேற்பட்ட காலத்துல இந்த பிள்ளை இருந்தா மன்னவா பிள்ளைக்கு பேரன் ஒண்ணு வேணுமே. என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னு எண்ணி பார்த்தேன். அதாவது பிள்ளை இருந்தா அந்த மாதிரி பந்தல்ல கோயில பிள்ளை நிற்கிறவங்க ஐயா ஏ சின்னாசு
அப்படின்னு கூப்பிட்டா பிள்ளைக்கு பேரணும் வேணும்ல. ஆமா நம்ம அந்த காலத்துல பிள்ளைக்கு பேர் எப்படி வச்சிருக்காங்க? எப்படி வச்சிருக்காங்க? மாமனார் பேரு, மாமியார் பேரு, தாய் தகப்பன் பேரு, அப்பா குலதெய்வம் பேரு. சரி நம்ம ஐயா பன்னீர் மாட வாசலுக்கு வந்து அப்பா தம்பிக்கு கல்யாணம் அடுத்த வருஷத்துல ஒரு பிள்ளை குழந்தைன்னா கொண்டாடட்டும். ஐயா வாசல்ல எனக்கு வரப்போய் தான் ஆம்பளை பிள்ளை கிடைச்சிருக்கணும் பன்னீர்னு பேர் கொடுக்கலாம். அப்பா இப்படி தெய்வங்களுடைய அருளோட பேர் கொடுப்பாங்க அந்த காலம். என்ன தாளகார அண்ணனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தேனே. ஆமா ராமர் கோயிலுக்கு பேர் தான் பாத்துக்கங்க. ஆமா ராமர் கோயிலுக்கு தப்பா நினைக்கிறீங்க. ராமேஸ்வரம் ராமபுராணம் பார்க்க போயிருந்தான். அங்க ஒரு பிள்ளை பிறந்தது. ராமானே பேரை விட்டான். ஆமா ஏ ராமா ஓ ஏ ராமா ஏ ஸ்ரீராமா ஏ சிறிய விட்டா ராமான்னு மட்டும் பேர் வச்சா பூரா மரத்துல தாவது பூரா அங்கதான் இருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. ராமா ராமான்னு யாரை கூப்பிட்டாங்க? வாடா ராமா போடா ராமா. காலக்கால அண்ணனுக்காவது கல்யாணம் ஆகிதான் குழந்தை பிறந்திருக்கு. சரி அதுக்கான பின்னால தாரக்கடன் தம்பி சிவப்பா அம்மா குழந்தைகளுக்கு நான் கல்யாணம் முடியல. என்ன இல்ல குழந்தைகளுக்கு நான் கல்யாணம் முடியல. ஏன் அப்படி கஷ்டப்படுறேன். அண்ணனுக்கு அப்படி இருப்பதனாலே அஞ்சாறு பிள்ளைக்கு தம்பி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதி பண்ணி அண்ணன் பிள்ளைகளுக்கு போடலாம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல ஆமா அந்த காலத்துல ஒரு பேர் கொடுத்தாங்க. சரி இந்த காலத்துல எங்க அண்ணாச்சிக்கெல்லாம் கல்யாணம் 5 வருஷம் கழிச்சு ஆம்பளை பிள்ளை பிறந்தோம். புண்ணியவாளா பிறந்திருக்கேன் ஆம்பளை பிள்ளை. என் மனைவி ஒரே பச்சா ஏயா என்ன எனக்கு எந்த பேரும் வைக்கக்கூடாது. ஏம்மா உங்க அப்பா பேரு எங்க மாமா பேரை தான் பிள்ளைக்கு வைக்கணும்னு அடம் பிடிச்சான். அவெல்லாம் மருமக பொண்ணு. நாங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். ஏப்பா மதுரையா சொல்லுதால அவ அப்பா அம்மா பிள்ளை பேர பிள்ளைக்கு வைக்கணும்னு சொல்லாம மாமனார் பேரை வைக்க எங்க பெரியப்பா பேரெல்லாம் பிள்ளைக்கு வச்சிருக்காங்க. இதை மாதிரி மணி யாருக்கும் குடம் கிடைக்குமா? அதான் தங்கமான குணம் இப்போ கோயில் முறையில அவனுக்கு 5-7 வயசு ஆக போகுது. பையனுக்கு. லேசா அவங்க விளாண்டுருந்தா வயிற்று வாசல் அடிக்கோம்னா முதல்ல தங்கமே சின்னமனு கூப்பிடுதான். சரி ரைட். பிள்ளை உடனே ஒரு பேச்சுல வருமா எந்த தாயகப்பம் கூப்பிட்டா பிள்ளைகள் உடனே வருது. அது எங்க வருது? ஏ பிச்சையாமா ஏ பிச்சையம்மா. பெரியப்பா பேரு பிச்சையா. அதானே கேட்க. ஏ பிச்சையா அதானே ஏன்னா உன சோறு போட்டு வளர்க்கணும் இத்தனைக்கா அப்படின்னு அவளுக்கு ஏழாவது கேள்வி பிள்ளைய கேட்கலாம் எங்க அப்பா கேட்கலாம் தெரியும். ஏன்னா அதெல்லாம் உங்க மாமனார் மேல உள்ள கோபத்துல எங்க வச்சு தீக்குன்னு நினைச்சா சபையில வச்சா ஏ பிச்சையா எனக்கு மாற அறிவிக்காத உனக்கு அன்னைக்கே சொன்னாரு இந்த பிள்ளைக்கு ஏமாறலாம் வைக்காது. என்னடாம இந்த செல்போன்ல கூகுள்ல சர்ச்லாம் பண்ணி பார்க்காங்களே அம்மா அதுல ஏதாவது ஒரு நல்ல பேரை பார்த்தோம்னா என் மேல வைக்கேன் அவன் சொல்லுதே காரணமா எனக்கு வசமா இருக்கு. அன்னைக்கே சொன்னேன் கேட்க மாட்டேன்னு பாரு அவன் நடு சபையில ஏழை பிச்சையாங்க அவன் பிள்ளைய கூப்பிடுதானா இல்லை என்னைய கூப்பிடுதானு தெரிய மாட்டேங்குது. நான் வேறலாம் சொல்லுதேன். என் மேலோட கோபத்துல என்னைய திட்டுது. ஆனா பிள்ளை திட்டு மாதிரி சாலையில என்னை ஏறுது. அன்னைக்கே வைக்காதன்னு கேட்டியா பேரு. அதே போல ஆமா இந்த பாடகனாகிய கண்மணிக்கு சரி ஆண்டவன் அருளாலே வளர்த்ததுனாலே மகனுக்கு என்ன பேர் கொடுத்தார்கள்? என்ன பேர் கொடுத்தாங்க? வல்லவ சுலபமாக பிறந்ததினாலே மகனுக்கு வல்லவன் என்றும் அரக்க நிலத்திலே வளர்க்கப்படுவதினால் வல்லரக்கன் என்று சொல்லி வல்லரக்கன் என்று சொல்லி அருளை வந்து கொடுத்தார். இந்த கால வேளை
பள்ளியிலே படிக்க வைக்க வேண்டும் என்று வேண்டும் என்று அசுர குலத்திற்கே வாத்தியாராக இருக்கக்கூடியது சுக்கராச்சாரியார். ஆமா சுக்கராச்சாரியார் ஐயா ஐயா வருங்க. அரக்கர் குலம் அசுர குலத்துக்கே ஒரு வாத்தியார் இருக்காருன்னா ஆமா அப்ப தேவர்கள் தேவ ஜென்மம் ஆமா நல்லவர்கள் சரி நயவஞ்சக உள்ளவே இல்லாதவர்கள். ஆமா அப்ப அவங்க அவங்களுக்கு வாத்தியார் யாரு? அவங்க யாரு? அவர்தான் கயத்ரீவர். ஆமா ஹரிகிரிவர் எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னன்னு அதாவது இப்ப நம்ம தாத்தா அவங்க அருணாச்சல புலவர் பாடும்போது பாடும்போது எப்ப எங்க அண்ணன் சுரையாண்டிக்கு காரணமா ஆமா எங்க ஐயா சுப்பையாவுக்கு காரணமா ஆமா இப்போ எங்க அருணாச்சலம் படிக்கிறேன் ஆமா இப்ப எங்க ஐயா அருணாச்சலத்துக்கு காரணமா அப்படி இப்படி பாடு ஒவ்வொரு பேரா சொன்னாலும் சரி அதுல ஒரு ஆள் சொல்லுவோம் ஐயா ஆமா பஞ்சான தம்பி விநாயகம் படிச்சுக்கிட்டு இருக்கான் ஆமா அவர் பேரன் தாத்தா படிச்ச இடத்துல உள்ள பேரன் படிக்காத சரி கலைமகளான சரஸ்வதி என்னும் படிச்சுட்டு தானே இருக்கா. எனக்கு கேளுங்க எனக்கு கேளுங்க ஐயா சரஸ்வதியே படிச்சுட்டு தானே இருக்கா. மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது. அதாவது எல்லாமே மாறிட்டு மாற்றம் ஒண்ணு மாறாது. அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். சுடையாண்டி செட்டியார் சுப்பையா செட்டியார் அருணாச்சலாச்சாரி அதுக்கப்புறம் சுதனி விநாயகம் நம்ம தம்பி தங்க சிவா அப்படி மாற்றம் வந்துட்டே தான் இருக்கும். எம்ஜிஆர் நடிச்சாரு, சிவாஜி நடிச்சாரு, ஜெமினி அத்தனை பேர்கள் இருந்தாலும் கலைமகளே படிச்சுட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சரஸ்வதி யார்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கா? அவர் தான் இவள் சொல்லுவாங்க. அவர் தான் கயத்ரிவர்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கா சரஸ்வதியை. வேறு சொல்லுவாங்க தலைவாடியே இன்னும் படிச்சுட்டு இருக்கான்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க. கலைஞரை கைமண்ணாலும் கல்லாதது கூட அப்பேற்பட்ட கயத்ரிவர் இடத்துல தேவுக்கள் படித்தார்கள். இந்த அசுரோகத்திற்கே வாத்தியாரா இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் அவன் இடத்திலே மன்னவன் வல்லரத்தம் படிக்குவான். அதுக்கு வழி கொண்டது படித்தானே கற்றானே உணர்ந்தானே கற்றானே
அவனுக்கு மனமுடித்து பார்க்கணும் ஆளையிட்டு பார்க்கணும் என்று பவனக்கல்லி என்கிற பெண்ணை பாடிக்கழகம் என்னும் திருமணம் முடித்து வைத்தார். கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் ஆச்சு. இந்த ரிஷிமுகாவரன் நிலக்கண்ணாடிக்கு முன்ன போய் தன் முகத்தை பார்த்தான். இந்த நெத்தி ஓரத்தில் நமக்கு வயதாகி போச்சு அப்படின்னு சொல்லி மகளாகிய வல்லவர்களுக்கு பட்டாபிஷேகம் நடத்த வேண்டும் என்பதாக அவனை உள்ள கேசமெல்லாம் கையிலே கொடுத்து தங்க கிழத்தை தூக்கி கடற்கரை வைத்தார். வல்லவர்கள் இந்த அரியாசனம் என்பதை ஒரு அரிய ஆசனம் என்பதை மறந்தார். அண்ணன் என்ற மகனையும் அரசன் என்ற ஆணவர்களோடு ஆட்சி விடுகிறார். பாசம் உலகம் எல்லாம் அந்த விபூதியை ஏனமா நெத்தில பூஜினோம் அப்படின்னா முடிசூடிய மன்னனும் முடிவுகளோடு பிடிக்காமலாகும். அதனாலே நாளைக்கு நாமளுக்கு தானே சாம்பலம் போடப்படும். அடுத்த முடிய கெடுக்கணுமா அடுத்த தொண்டை கெடுக்கணுமா
இந்த பாவி பஞ்சாட்சத்தையே பூச மாட்டான், பகவானை நினைக்க மாட்டான். இந்த வல்லடக்கம் இப்படி ஆண்டவனையும் நினையாமல் அவதாரத்தை செய்து வரும்போது வல்லடக்கம் காலத்துல அவனி உள்ள தோஷமெல்லாம் பண்ணலாம். ஒரு நாடு முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் அந்த நாட்டில விண்ணிலிருந்து மழை பொழியும், விவசாயம் கிடைக்கும். விவசாயம் கிடைத்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும். ஆனா அந்த பாய் வல்லடக்கம் பகவானை நினையாத காரணத்தினாலே அவன் நாட்டு எப்படி இருக்கு? இப்படி ஆண்டு வரக்கூடிய நாளே வல்லரக்க நினைத்தாங்க. ஒரு நாடு முன்னேற்றம் அடையணும், எல்லாரும் வரிப்பணம் கொடுக்கணுங்க, ரத்த பணம் கொடுக்கணுங்க, இருளார் பணம் கொடுக்கணுங்க. வரிப்பணம் இல்லாம நாம எப்படி நம்ம அரசாங்கத்தை நடத்த முடியும், ராஜ்யம் எப்படி ஏற்படும்? அதனால வந்து எனக்கு எள்ளி 8 நாளைக்குள்ள எனக்கு எப்படியும் தகுதி பணம், கப்ப பணம், இருளார் பணம் கொடுக்கணும். அப்படி எவரையும் கொடுக்க தவறினால் அவர்களை யாருக்காக வைத்து கொல்லப்படுவோம் அப்படின்னு போய் படைமுறம் போடணும். நாலு நகரமெல்லாம் பஞ்சமா இருக்கு, இந்த நேரத்தில் படையடித்தா யாரும் கொடுப்பாங்களா அப்படின்னு மதில் சொல்லக்கூடிய மந்திரி ஒரு ராஜனுக்கும் புத்திமதி ஒருத்தனை எடுத்து சொல்றது மந்திரியாக தான் முடியும். அதே போல ஒரு வீட்டுல கணவனுக்கு ஒருத்தி புத்திமதி சொல்லுவாங்க, தாலியத்தை கொண்டாட்டியா தான் இருக்க முடியும். பெற்ற தாய்தாப்போல ஒரு பிள்ளை அழைத்து புத்திமதி பண்ண, எப்பா உனக்கே வயசாகி போச்சு, நீ என்னப்பா எனக்கு புத்தி சொல்லுது அப்படிமா. கூட போடுங்க அண்ணன் தம்பி சொன்னா எனக்கு வா வாழ்க்கை நீ பார்த்து என் வாழ்க்கை நான் பார்க்க என் வாழ்க்கையில தலையிடாகும். அக்கா வச்சு புத்திமதி சொன்னா நம்ம உனக்கு தாலியத்து கொடுக்கும்போது உனக்கு எல்லாம் வாசலும் முடிஞ்சு போச்சு. பெத்த பிள்ளையோட புத்தி சொன்னா ஏன்னா நான் பெத்த பிள்ளைங்க எனக்கே புத்தி சொல்லிதான். கணவனுக்கு புத்தி சொல்லணும், தாலியத்தை மனைவியாக
சொல்ல தவறிச்சா அப்புறம் வீடு வீடா இருக்காது. அதானே கேட்டேன். அதனாலே இந்த வல்லரக்கம் வளர்த்தான் தலைமுறை சொன்னான். அதை காலில் கட்டும் மந்திரியும் அவனுள்ள தேசமெல்லாம் வல்லரக்கம் சொன்னபடியே அடித்தான். ஆமா ஐயா. படை அடித்தவன். சரி. அப்ப ராஜாக்கள் எல்லோரும் பார்த்தாங்க. பாணி கொடியவோ வல்லரக்கம் நாடு நகரமெல்லாம் பஞ்சமா இருக்கு. அந்த நேரத்தில் நம்மகிட்ட பகுதி பணம் தப்ப பணம் இல்லாம போயிருக்காங்க. இப்படி எல்லாரும் இங்கே நம்ம அவமானப்படுத்துகிறாங்க. அடே மந்திரி, அடே ஏ மந்திரி, பாப்பா உயிர் பணம் கேட்டு வந்தா சண்டைக்கு பயந்து தனிவழிய வந்தேன். அதனால ஆண்டவனை நினைத்து தவசிருந்து இந்த ஆள்காட்டு வேலையில அண்ணா எரியக்குள்ள வளர்த்த வரப்போம். அது மட்டுமல்ல என்னை எதிர்த்து வரக்கூடிய அரசர்கள் எல்லாம்
தான் ஜெயிக்க போறோம். ஆமா. அப்ப நம்ம ஆட்கால் வளர்க்கணி ஐயா. ஆட்காட்டி வரல ஆனா எப்படி வளர்த்த வாங்குறீங்க? வளர்த்து வாங்கி கொண்டு இந்த வையகத்தை ஆட்சி செய்தா இந்த பூலோகம் மட்டும்தான் ஆட்சி செய்யலாம். இந்த அரங்கங்களை தான் பயப்படுவான். வரம் கொடுத்தவன் தலையிலே கைய வைக்கணும். வடத்தை கொடுத்த ஆண்டவனை தொடரும் தொட்டு எடுத்து சாம்பலாக்கணும். ஆதி கைலாயத்துல வல்லடத்தா நீங்க ஆண்டவனாக இருக்கணும். உங்க மனைவி அவளுக்கு உங்க இடப்பகத்துல நான் பார்வதியா இருக்கணுங்க. அப்பதான் வல்லடத்தன் சொன்னான், மனைவி சொல்லே வஞ்சனம், மனைவி சொல்லே வஞ்சனம் நினைத்தான். அவன் மட்டுமே இப்ப நம்ம வீட்டுல என்னன்னு யோசிச்சு பேசிட்டு அப்புறம் சோழ நினைக்காது வீட்டுல. மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போனா அடுப்பையில சாப்பாடு சுட சுட கிடைக்கும். அந்த அம்மாட்ட போட்டி போட்டு சண்டை போடணும். ஏன்னா ஓட்டு போய் போறேன் நான் யார் போய் போறேன் அந்த அம்மாட்ட சண்டை போட்டா அதுக்கு நேரம் சாப்பாடு கிடைக்குமா? எவ்வளோ வாங்கிட்டு சண்டை நான் ஹோட்டலுக்கு சாப்பிட்டு ஹோட்டல் போய் சாப்பாடு போனாங்க அப்படின்னு சொன்னா என்ன அவசரம்? முன்னாடி இருந்தாலும் எப்படி உட்காந்துருக்காங்க அமைதி என்ன சட்டை போட்டு நீ மட்டுமா துட்டு குடிக்கிற அம்மன் ஓசை போன சாப்பாடு இல்லை அப்படின்னாங்க. அந்த அம்மா அப்படி சொல்லுவாங்க என்ன ஒரே வச்சுட்டேன் பொறுமையா சொல்லுவாங்க. நம்ம அதிகாரத்தை வெளியே காட்ட முடியுமா? என்ன நேரம் நடக்குது கறி வீட்டுக்கு சாப்பாடு சாப்பாடு பேச முடியுமா? அப்பந்தான் மனைவி சொன்னதை உள்ளத்தில் நினைத்து மனைவியுடைய இறக்கி வைத்தான். ஆடை ஆவணங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அதை நினைத்து வல்லடக்க நேர எவனை போய் தவசிருக்கான். அப்படி தவசிருக்கான். சாந்து கொண்டு தலைமொழிக்கு சந்தனத்தால் கோலமிட்டு, பாடு கொண்டு தலைமொழிக்கு பன்னிராடை கோலமிட்டு, கோலமிட்டு இடத்திலே குருத்துவாளை இடைவெளித்து, தளவாள இடைத்து வேண்ட சாணி பிள்ளையாரை பிடித்து வைத்தான். நிறநாடி நரமணக்க நிறவளத்தை ஏற்றி வைத்து வல்லடக்கம் பகவானை நினைத்து உயர்ந்த தவசிருக்க போறான். நல்ல புளியவர்த்தி அவை பலக கூட்டம் அவை பலகையும் ஆயிரம் மூல கம்மனாட்டி கம்புதொடி மேலையல்லோ ஆட்டதங்க புறத்த வைத்தான். அந்த கூடத்தின் மேலே மாவுகையை ஒழித்து வைத்தான். அந்த ஒழித்து மேலையல்லோ மணியும் மத்தியங்க வைத்தான். நோக்கி 12 வருடகாலம் தவசிருந்தானே ஆண்டவன் அறிந்தாரா? வல்லடக்கனுடைய தவசை அறிந்தார். அவர் அறிந்தும் மனம் இறந்தார். இந்த பாவி முன்னொரு காலத்தில் நமக்கே எதிரியா இருந்தவன் தானே. இந்த பகவானுக்கு பகைவனாக இருந்தவன் தானே. இந்த இறைவனுக்கு அவன் எதிரியா இருந்தவன் தானே. இந்த வல்லடக்கன்னைக்கு கடவுள் நடத்தி தவசரிப்பா நம்ம போய் வளர்த்த கொடுக்கவா அப்படின்னு இருந்த. ஆனா இந்த வல்லடக்க விடாமடியா இருந்தான். கடவுளை நோக்கி நாம 1000 அடி கிட்ட போயாச்சுன்னா போதும். பகவான் 1 அடி மட்டுமே இருப்பது. 1 லட்சம் அடி நம்ம தியாகி வருவார்.
நமக்கு என்ன வேணும் வேணும். ஏது வேணும் சரி. நம்ம கேட்காமலே கடவுள் வரத்தை கொடுப்பார். ஐயா. பாய் பகவானை நினைத்து பரம் பாடினான். சரி. அகிலமெல்லாம் அடியலப்போ தப்போடுங்களா, அகிலமெல்லாம் அடியலப்போ தப்போடுங்களா, குழந்தையும் அவசைப்பார், குழந்தையும் அவசைப்பார். சொல்லி நந்தி தேவனை அனுப்பி வல்லடக்கல் வளன் கைலாய அழைத்து வந்தார். அழைத்து வந்த பாய் வல்லடக்கல் கடவுளுக்கு முன்னால சாட்சாகமா விழுந்தான். அவன் உள்ளம் கள்ளமான உள்ளம் பெற்றவன். கொடிய தவசு இருக்கக்கூடிய வல்லடக்கல் பெரிய கொடிய வார்த்தை கேட்கக்கூடிய பாவி பகவான் நம்ம பிள்ளாத வளர்த்த கேட்பவன் கடவுள் ஒரு இடத்துல தருவானா மாட்டானா அப்படிங்கிற சந்தேகத்தோடு ஆண்டவன் பகவானுக்கு எந்திரிக்க மாட்டேங்கான். அப்பதான் ஆண்டவன் சிவபெருமன் வந்தார். மகனே வல்லரக்கா உனக்காக உன்னுடைய சந்தேகத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இடது பக்கம் வந்திருக்கக்கூடிய ஈடுரிமை அதே வண்ணக்கா நீ என்ன கேட்டாலும் எது கேட்டாலும் அந்த ஆண்டவன் சத்தியமாக தருகிறோம். வண்ணனுக்கு அப்புறமா எழுந்து பகவானை வணங்கி தெய்வா அடியே நான் கேட்கக்கூடிய
வெறும் சின்ன வரம் தான். கடுகுலையும் சின்ன வரம், கடைக்கண்டனை தரணும். ஒரு சீரகம் சின்னதா இருக்கு, அந்த சீரகத்திலையும் சிறிய வரம், ஒரு மிளகுலையும் சிறிய வரம் கடவுள் பகவானே எனக்கு தரணும். அப்பதான் வல்லலுக்கு வளர்க்க கேட்க ஆண்டவனே பகவான், ஆண்டவனே பகவான், அயனான பிரம்மதேவன் ஆராய்ச்சிய கடிதத்தில் வேண்டுமே ஆண்டவன் பகவானிடத்தில் எவ்வளவு கோடி வரங்கள் இருக்கு. அதை உடுத்துட்டு இப்படி எரியக்கூடிய வரத்தை கேட்க எரிய வரத்தை வைத்து வாழ முடியாதுப்பா. உனக்கு நாடு நகரம் தானே, கஞ்ச புஞ்ச வயக்காடு தோட்டம் துறவு, ஆடு மாடு அழிக்கமற்ற வீடு, சிரஞ்சீவி வரம். சிரஞ்சீவி வரம் என்னது? சாகாத வரம். அதான் சொல்லுவார்கள், நோயற்ற வாழ்வே குறைவில்லா செல்வம் என்பார். கட்டுக்கட்டா நோட்டு இருக்கும், கடைசி நேரத்துல கறியும் கேப்ப கூட தான் முடிக்கணும். தலைமை இருந்தா என்ன செய்யணும்? கேப்ப குடிக்க கூட அளவோட தான் குடிக்கணுங்க. வயதிலே குடிக்க கூடாது. ஒரு கிளாஸ் மத்தியானம், காலையில அரை கிளாஸ், மத்தியானம் ஒரு கிளாஸ், நைட்டு அதுவும் கிடையாது. அதனாலே அப்பேற்பட்ட நோயற்ற வாழ்வுதாரன். சரி, அதெல்லாம் வேண்டாம் ஐயா. ஆண்டவன் பகவான் நடக்கிறது சொன்னார். பகவானே, ராப்பட்டிக்காரன் நினைச்சியா இல்ல பாலப்பட்டிக்காரன் நினைச்சியா? எனக்கு எல்லாம் இருக்கியா, ஆடு மாடு அடுக்குமத்த வீடு சொத்து சுகம், மாடமாடிய கோட கோபுரம், 7 தலைமுறைக்கு இருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு செல்வம் இருக்கு. அம்மாடி மொட்டமாடியில காத்தாடி கூட இருக்கியா? இத்தனையும் தந்தா இறைவா, நான் கேட்ட வரம் எனக்கு தர முடியுமா? அதே வளர்க்கா, நீ கேட்ட வரமானது கொள்ளாத வரமப்பா. அந்த வரத்தை கொண்டு நீ வாழ முடியாது. ஆண்டவரை நினைத்து அடுத்தது செய்து பகவானை வாழ்ந்தவங்க தான் இருக்கணும். பகவானை அழைத்து போனவங்க இருக்கக்கூடாதா அப்படின்னு எவ்வளவு புத்திமதி சொன்னார். பலருக்கும் வார்த்தை. இறைவா, உங்க மனைவி பார்வதி மேல எனக்கு ஆணையிட்டு நீங்க என்ன கேட்டாலும் அந்த ஆழமும் சொன்னீங்க. அப்போ நான் கேட்ட வரம் தர முடியுமா முடியாது? வல்லரக்கன் நிலைமை அடைந்து இந்த பாவி கேட்கல அவன் புதுக்கான 6 அலங்காரம். அது 7 சமயம் நம்மளை முடித்து ஆட்டு உடைக்கும் அப்படின்னு சொல்லி வல்லரக்கனுக்கு வரத்தை கொடுத்தார். எப்படி வரம் கொடுத்தார்? உள்ள இப்படி ஒரு கொடிய வரத்தை கேட்காம கொத்த தாக்கி கொடுத்தாரு. தந்தேன் தந்தேன் சத்தியம்
வளர்த்தவன மாடு வந்து மடுத்து வந்து பாய்வதை போல அப்படியா இந்த பாய் ஆண்டவன் இடத்துல ஆள்காட்டி வரலாம் அனலா எய்யக்கூடிய வளர்த்த வாங்கினாரு வாங்குறானே வளர்த்த வாங்கிட்டு பறக்க பறக்க முடிக்க என்ன செய்ய யாரை சோதனை பண்ணி பார்க்கலாம்னு முடிச்சுட்டே இருக்கான் காத்து 2 கிளாஸ் வந்துட்டு அப்பதான் ஆண்டவன் பகவான் வளர்த்தார் இந்த பாய் பல்லடக்க ஆள்காட்டி வரல அவனாக வளர்த்த எலி வளர்த்த கொடுத்துருக்கோமே விரலையும் பார்க்காத அமரனாகிய நம்மளையும் பார்க்காது கொடியும் பார்க்கற பார்வையே சரியில்லையே ஒருவேளை நாம கொடுத்த வளர்த்தை கொண்டு நம்மளே தொட்டி எடுத்து சாம்ராஜ்கிட்ட நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஆண்டவனாகிய கடவுள் வண்ணக்கணிக்க பயந்து உனக்கு கைலாயத்தை விட்டு ஓடினார். எப்படி ஓடினார்? அரக்கனுக்கு தங்களுக்கு எல்லாரும் போல என்ன படுத்திருக்கிறாங்க பெரியம்மா நான் மட்டும் உனக்கு மோசமானவன் எப்பா ஆடை போல முகம் இருக்கு பெரிய பானை போல வயிறு இருக்கு எப்பானிக்கால் உண்டிக்கால் தவந்தனோட பிள்ளையார் எனக்கு எலி மேல ஏறி போனேன் பெருச்சாலி பெருச்சாலி பொல்லாத வாகனமா இருக்கு அடக்கம் ஒரு நிலையில் அழகான பெருச்சாலி 5வது வீடு போய் அவள் குடிகளுக்கு ஆசைப்பட்டு அங்குங்கும் ஓடுது. அந்த பாவி வரக்கூடிய வேலையில பெருச்சாலி 10வது வீடு போய் வந்த பணகாலத்துக்கு ஆசைப்பட்டு பாலை கட்டி விட்டெல்லாம் உண்டு. என்ன கேட்ட பெருச்சாலி எள்ளுருண்டை கேக்கு எப்பா பெருச்சாலி வாகனமே ஆனாது. எப்பா நீயோ கால வாகனம் வச்சிருக்க, என் தம்பி முருகன் மயில் வாகனம் வச்சிருக்கான், நானும் உன் பெரிய பிள்ளை மட்டும் மோசமானவனா? இந்த பெருச்சாலி வாகனம் ஆகாதுன்னா கடவுள் துன்பத்திலும் செலுத்தாங்க தாயி நாயகா உனக்கு ஒன்றரைக்கான வளர்த்திட்டோம். இந்த பெருச்சாலியை வாகனத்தை மாற்றி நீ வேற விடாத அப்படிக்கு போயிருக்கே நாயகா, நீயும் முருகனுக்கு அண்ணன் தம்பியோ அவ்வளவுதான் இந்த மயிலும் பெருச்சாலி அண்ணன் தம்பி. எப்படி அப்படின்னா சூரபத்மனை ஒரு பாதி மயிலாகவும் ஒரு பாதி சேவலாகவும் தம்பி முருகனுக்கு ஆக்கி கொடுத்துருக்கேன். கஜமுகாசுரன சந்தானம் மீது உனக்கு பெருச்சாலை ஆக்கி தந்திருக்கேன். நீயும் முருகனை கூட அண்ணன் தம்பியோ இந்த
சொல்வாய் வெடிக்காது பூமியை பார்த்து மூச்சு விடும். அப்போ பூமி கபாலமாக வெடிக்கும். பூமிக்குள்ள சந்திதோறும் சந்திமுக கணவதியாக நீ நிறைய விட்டு இருப்பாய். அப்பா நான் மட்டும்தான் தெருவில் போகணும். என் தாயாக போனீங்க கூட வர மாட்டேன். தாய் தகப்பன் நீங்கள் என்னோட இருக்கணும். அதான் ஆண்டவன் பார்த்தேன். தாய் தகப்பனாக இரண்டு பேரும் அரசு வேகமாக என்று ஆதரிப்போம் என்றார்கள். கேட்கின்ற உங்களுக்கு நன்றி. இருந்து கேட்க உங்களுக்கு மிக மிக நன்றி. ஆண்டவன் பகவானுக்கு 5 சிறப்பு. அப்போ புனிதம் வாழ்வு தெளிவு ஆகாயம், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், பஞ்ச பூதங்கள் பகவானுக்கு 5 ஜலதாக இருக்க 5 ஜலத்தை ஆண்டவன் எதனாக்கி ஆழிமரமாக முளைக்கும். பயந்து ஆண்டவன் சிவலிங்கமாக ஒழிக்கவில்லையோ. அப்போ ஆண்டவனுக்கு ஒரு சந்தேகம். 5 ஜலோடு அழகாக இருக்கும். பல்லடத்துல இந்த மாரியா வந்து அழகான பூவர்த்தனம் தொட்டா எடுத்து சாப்பிடப்படுங்க. 5 ஜலத்தை எதனாக்கி ஆடி உற்பத்திற்குள் ஆண்டவன் ஆத்மலிங்கமாக ஒழித்தார். ஆதிபராசக்தி பார்வதி அண்ணனை அழைத்தார். ஒருநாள் கோபால கண்ணன் வண்ணடக்குறை சொல்லும் பொருட்டு கரூர் வட்டாரத்தில் கலசராஜன் எங்கள் தேவையா திருவேத்திரை ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியிலே சிறைச்சாலையிலே ஒருநாள் தாய்மாமன் கம்சனை கொள்வதற்காக மான சுத்தி பிறந்தான் மாமனை கொள்ள, ஒரு சுத்தி பிறந்தான் கண்ணம் கம்சன் கோத்திரத்தை அளிக்க அந்த வசுதேவனாரை மாற்றப்பட்டு கந்தவெல்லாம் ஆயவாடி பட்டணத்தில் நடுக்காட்டு தியாகின் அந்த போனாருக்கும் அசோதைக்கும் பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்ந்தார். பூதகியை கொன்றார், சகரராசனை கொன்றார், மருதராசனை கொன்றார். காணிக்க வளமுடித்த முருகான் 400 மேனி பொழுது ஒன்றாம வளர்ந்துவாங்க. கண்ணனுக்கு 5 வயது. அவர்களோட விளையாட்டு பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு பலராமன், தடிராமன், உன்புராமன், கோதண்டராமன், கார்த்திராமன் இப்படி பல ராமாக்கள் அழைத்துக் கொண்டு வந்தவர்கள் ஆயர்வாடி பட்டணத்தில் 1000 கோரிமார்கள் வீடு பார்வலை தொழில் பரிகாசம் செய்தார். சோழ பார்த்தா நம்ம பிள்ளை இப்படி ரொம்ப சேட்டை பண்றாங்க அப்படின்னு 5 வயதில் அதுக்கு பள்ளியில படிக்க வைத்தார். 5 அடிக்காரத்தை நட்டு அண்ணா வாத்தியாட்ட விளையாடிட்டு வந்தார். மகனே கண்ணா காய்கறி போட்டுறது அப்படின்னு சொல்லி கண்ணா நம்ம பசுமாடு கண்டுலாம் பத்தி மதிப்போம் அப்படின்னு சொல்லவும் கண்ணன் பார்த்தார். எப்போ சொல்லுவோம் நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். தன் தொழில பாடாவிட்டால் கனையளவு பஞ்சம், சொந்த தொழில் பாடாவிட்டால் நமக்கு சுவாடு கூட கிடைக்காது. அப்படின்னு பட்டநாம 14 இட்டநாம 27 இட்டநாம துணித்தால் புரட்டு கம்பு கையில் எடுத்து கோடார் கூட வடிவம் கொண்டு 60 போல வரைக்கும் 1000 மாடி கண்ணன் அப்படியே கலப்பா வெட்டி பசு மாடுகளை பத்தி கொண்டு பறந்தாமன் பச்சை மாடு வருகிறார். ஆண்டவன்
கண்டும் கடவுளத்தில் கொண்டு வந்த காராமசங்களை ஒப்படைத்து விட்டு கொடுவான் கோபால கண்ணன் வல்லடக்கனை கொள்ள வேண்டுமானால் என்ன சுலபம் இருக்கலாம் எண்ணி பார்த்தேன். இந்திய உலகத்திலே கெட்டு ஒழுந்தவர் கணக்கை பார்த்தேன். கெட்டு ஒழுந்தவர் கணக்கை பார்க்கும் போதும் இந்தியிடம் கெட்டதும் கண்ணவனை தெரியாம அந்த இடத்துல உள்ள கல்யாணம் கோபால கண்ணன் பார்த்தார். ஏ பாதி வண்ணாரத்தை சொல்லிதான் கதை ஒன்று திருப்பான் கடல்ல சென்று முக்கனும் முழுவதும் ஈழத்தலை தோற்றாங்க நினைக்க முடியாமல் முக்கோடு ஓட்டுக்கு முன்னவங்க அடே ஏ வண்ணாரத்தை ஆள்காட்டி வரலை கொண்டு 3 நாள் ஜனங்களுக்கு தொண்டையில 4 தொட்டா போதும். ஆள்காட்டி வரலை கொண்டு யாரை தொட்டாலும் அவனையே அவன் தொட்டாலும் அவனை தெரிஞ்சு சாப்பிட போவான். வந்திருக்காங்க கோயில் முகம் ஒன்று வந்தொருக்க ராஜமன்னன் மறந்தார் முகம் கொண்டார் வருவான் வருவான் படை தோன்றார் அனைத்து முன்னில் ஒளியார் ஐயா மேலை இசை கலைஞர்கள் சுருவத்தை காட்டினான். அப்பதான் பொல்லாத சுருவத்தை எடுக்க மாட்டோம்னார். ஒன்று சுருவத்தை எடுத்தாலும் நம்ம ஆண்டவன் சொல்ல பங்குனி மாதம் பகர்ந்த வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதி பௌர்ணமி திரியிலே முக்கிய நட்சத்திரம் கூடி வர கோபால கண்ணோ